பெஸ்ட் மேனு கூட என்ன பிரசங்கம் பண்ணுறார் இயேசு? மறுபடியும் பிறக்க வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்கலாம், பாராட்டுறோம், நல்லது, நல்லவர்களாக இருங்க. ஆனால் அது போதாது, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்தவம் என்கிறது வெறும் நல்லவர்களாக இருக்கிற மார்க்கம் கிடையாது, இது மறுபிறப்பின் மார்க்கம், ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு. இது மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவனே, வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிட யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே, உண்மையுள்ளவரே, வியந்தும்மை பாடி போற்றுகிறோம் என்றும் நிறமறை. மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ. வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிட மாந்தர் யாவருக்கும் சதா காலங்கள் வல்லவரே, உண்மையுள்ளவரே, வியந்தும்மை பாடி போற்றுகிறோம் என்றும் நிறமறை. நல் நம்பிக்கை, நல் நம்பிக்கை மறைவிட நீ மாந்தர் யாவர் வல்லவரே, உண்மையுள்ளவரே, வியந்தும்மை பாடி போற்றுகிறோம் என்றும் நிறமறை. மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ. வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிட நீ மாந்தர் யாவருக்கும் சதா காலங்கள் வல்லவரே, உண்மையுள்ளவரே, வியந்தும்மை பாடி போற்றுகிறோம் என்றும் நிறமறை. எல்லோரும் நல் நம்பிக்கை. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும்.
அவனே மறுபடியும் பிறக்கணும்னா யாரு? நிக்கதேமு. நிக்கதேமு மறுபடியும் பிறக்கணும்னா அப்புறம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கணும்னா இவனை மாதிரி ஒரு சிறந்த ஆள் கிடைப்பானா? இயேசுவை தேடி வர்றான் ராத்திரி. இதை விட என்னையா பண்ண முடியும்? பண்ணணும், மறுபடியும் பிறக்கணும். ரொம்ப யோகியமாக வாழ்கிறான், இதை விட என்ன பண்ண முடியும்? பண்ணணும், மறுபடியும் பிறக்கணும். ரொம்ப நல்லவையா, போய் பேச மாட்டான், கற்பனையின்படி நடப்பான், நல்லது. ஆனால் மறுபடியும் பிறக்கணும். ரொம்ப டீசெண்டான சாமி, இன்னும் கேட்டால் போதிக்கிறவன், மறுபடியும் பிறக்கணும். பிரசங்க யாரு? மறுபடியும் பிறக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் பார்த்துருக்கிறேன், 40 வருஷமாக பிரசங்கம் பண்ண பிரசங்க யார் ஒருத்தர் மறுபடியும் பிறக்காதவர். நான் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கும் போது வந்து பிரசங்கம் பண்ணார், ஞாபகம் இருக்குது. பெரிய படிப்பாளி, 400 ரேடியோ ஸ்டேஷனில் பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு ஏற்கனவே. ஊர் உலகமே ஒரு பிரசங்கத்தில் கேட்குது, அவ்வளோ ஜோராக பிரசங்கம் சொல்கிறார். நான் மறுபடியும் பிறக்கல, நான் நல்லா கிளவராக பேசுறதுக்கு கற்று வச்சுருந்தேன், அவ்வளோதான். எனக்கு இதில் இந்த மறுபிறப்பு கிடையாது, நான் இப்போ தான் மறுபடியும் பிறந்தேன்றார். எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு என்ன 40 வருஷமாக என்ன பிரசங்கம் பண்ணீங்க நீங்கள்? அப்போ வேற யாரும் இல்லை, அவரும் ஒரு மாடர்ன் டே நிக்கதேமு மாதிரி தான். இவனும் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கான். மறுபடியும் பிறக்கலை மட்டும் இல்லை, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு விளங்கவும் இல்லை. அப்போ கவனிப்போம், எல்லாரும் மறுபடியும் பிறந்தாகணும். நிக்கதேமுவே மறுபடியும் பிறக்கணும், அவ்வளோ நல்லவன், அவ்வளோ இயேசுவுக்கு ஃபார் ஜீசஸ் இருக்கிறவன், அவனே மறுபடியும் பிறக்கணும்னா அப்போ எல்லாரும் ரொம்ப பெஸ்ட் ஆள்லேருந்து ஒஸ்ட் ஆள் வரைக்கும், ரொம்ப நல்லவன்லேருந்து ரொம்ப கெட்டவன் வரைக்கும், ரொம்ப யோகியன்லேருந்து ரொம்ப அயோக்கியன் வரைக்கும் எல்லாமே மறுபடியும் பிறந்தாகணும். நான் ரொம்ப நல்லவங்க, எந்த தப்பு தண்டாவுக்கு போக மாட்டேன், மறுபடியும் பிறக்கணுமே. ஹலோ, சந்தோஷம், நீங்கள் தப்பு தண்டாவுக்கு போகாது, ஆனால் மறுபடியும் பிறக்க வேணும். கிறிஸ்தவம் என்னன்னு தெளிவாக வழங்கிக்கணும். பாருங்கள், நான் வளர்ந்து வந்த காலத்தில் சிலர்லாம் பிரசங்கம் பண்ணாங்க பாருங்கள். பிரசங்கத்தை கேட்டிங்கன்னா வெறும் பொடி போடுற ஆள், சீரடி குடிக்கிற ஆள், சினிமாவுக்கு போகிற ஆள் தான் ரட்சிக்கப்படணும்னு நினச்சிட்டேன் நான். ஏன்னா அந்த லிஸ்ட்டில் முதல்ல அதுதான் வருது. ஆனால் இப்போ பொடியும் யாரும் போடுறாங்களான்னு தெரியல, போடுற மாதிரி தெரியல எனக்கு. சிகரெட்டும் யாரும் குடிக்கிற மாதிரி தெரில. இதெல்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ இவங்க லிஸ்ட்டே பாதி ஆகிடுச்சு. இப்போது யார் பழைய பிரசங்கர்களுடைய லிஸ்ட்டு இப்போ பாதி ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இவங்க லிஸ்ட்டு இப்படி பார்த்தா. ஆனால் எனக்கு என்றைக்குமே இருக்குது, சரியாக புரிஞ்சுக்கிட்டா இருக்குது. பெஸ்ட்டு மேனு கூட என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? இயேசு மறுபடியும் பிறக்க வேணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த மனிதர்கள் இருக்கலாம், பாராட்டுறோம், நல்லது, நல்லவர்களாக இருங்க. ஆனால் அது போதாது, மறுபடியும் பிறக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவம் என்கிறது வெறும் நல்லவர்களாக இருக்கிற மார்க்கம் கிடையாது, இது மறுபிறப்பின் மார்க்கம், ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு இது. சரி, ஏன் மறுபடியும் பிறக்கணும்? மறுபடியும் பிறக்கணும்னாரு, அப்புறம் எல்லாம் மறுபடியும் பிறக்கணும். அப்போ ஏன் மறுபடியும் பிறக்கணும்? எதுக்காகன்னு சொன்னால், நாம் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷர்களாக இருக்கிறோம். ஜென்ம சுவாபம்னா இயற்கை சுவாபம், மனிதர்களாக இருக்கிறோமே நாம. அந்த சுவாபம் மனிதர்களாக பிறக்கிற எல்லாருமே இந்த ஜென்ம சுவாபத்தை உடையவர்களாக இருக்கிறாங்க. இந்த ஜென்ம சுவாபம் உடைய மனுஷர்கள் தேவனுடைய காரியங்களை அல்லது ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளவே முடியாது, விளங்கி கொள்ளவே முடியாது என்கிற நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே தான் மனிதர்கள் மறுபடியும் பிறந்தே ஆகணும், இல்லைன்னா கடவுளே புரிந்து கொள்ள முடியாது, கடவுளை வணங்க முடியாது, கடவுள்கிட்ட வர முடியாது, கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆரம்பிக்கவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் மறுபடியும் பிறக்கணும்? நீங்கள் ஜென்மசுவாபம் உள்ள மனுஷனாகவே இருந்துக்கிட்டு, நேச்சுரல் மேனாகவே இருந்துக்கிட்டு, வெறும் இந்த ஊரில் பிறந்தேன், இந்த ஜாதியில் பிறந்தேன், இந்த குக்கிராமத்தில் பிறந்தேன்னுக்கிட்டு அப்படியே கடவுளை பின்பற்ற முடியாது. ஏன் என்று சொன்னால், கடவுள்கிட்ட வரணும்னா, கடவுளை அறிந்து கொள்ளணும்னா, கடவுளோட ஐக்கியம் கொள்ளணும்னா, கடவுளோட பேசணும்னா, கடவுளோடு ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளணும், அவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா, நீங்கள் இந்த ஜென்ம சுவாபத்தை வச்சு புரிஞ்சு கொள்ள முடியாது. நேச்சுரல் மேன் வித் இஸ் நேச்சுரல் நாலேஜ் and ability to understand cannot comprehend the things of God. அவனுக்கு விளங்காது. ஏன்னா அவன் வெறும் மாம்சீகமானவனாக இருக்கிறான், ஆவிக்குரிய காரியங்களை அவன் புரிந்து கொள்ள முடியாதவனாய் அவன் இருக்கிறான். பாருங்க, இங்கே நிக்கதேமு பெரிய உதாரணம். அது இயேசு அவன்கிட்ட சொல்றார் இல்லையா, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் அப்படின்றாரு.
அதற்கு நிக்கதேமு. 4ஆம் வசனம். 3ஆம் வசனத்தில் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்றார். அது கேட்டவுடனே இவனுடைய ரெஸ்பான்ஸ் பாருங்க. அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? என்ன கேள்வி, எவ்வளோ பெரிய முட்டாள்னு பாருங்க. பிரசங்கர், போதகர், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? நான் அந்த கேட்டிருப்பேன், ஏன் சின்ன வயசாக இருந்தால் திரும்ப பிறந்துடலாமா? என்ன கேள்வி இது? என்னன்னு சுத்தமாக ஜீரோ. நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க விளங்குறது கூட விளங்கலை, அந்த அளவுக்கு இருக்கிற ஆள். ஆனால் போதகர், தலைவன், இவன் ஒரு பரிசேயன், இவன் ஒரு ரிலீஜியஸ் லீடர்னு சொல்லிக்கிறான். நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆட்கள் இந்த மாதிரி. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு அம்மா என்கிட்ட கேட்டுச்சு, வயசான அம்மா, என் பையன் மறுபடியும் பிறந்த பொண்ணு கேட்குறாங்க, பார்ன் அகெயின் கேர்ள், நீ எங்கே போகிறதுன்னு அந்தம்மா. முதலாவது எனக்கு அது என்னன்னே வழங்கலன்னுது. கிறிஸ்டியன் கேர்ள்னால் நான் பார்த்துருவேங்க, ஏன்னா 4-5 தலைமுறை கிறிஸ்தவங்க நாங்கள். பார்ன் அகெயின் கேர்ள்னால் அது எங்கே பிடிக்கிறது அப்படின்ச்சு. சரி, நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் கல்யாணத்தில், நிறுத்திவிட்டு பாவம் வயசானம்மா, இதுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோன்னு சொல்லி முடித்தேன். அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்செல்லாம். மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு சொன்னேன் அந்த அம்மாவுக்கு. இதுதான் மறுபடியும் அப்படியே முழிக்குது அந்த அம்மா. பிரியாணி இறங்குது, ஆனால் சத்தியம் இறங்க மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜென்ம சுவாபம்ன்றது அதுதான் புரியாது. நானும் கிறிஸ்தவன் தானே, அதுக்கு என்ன மறுபடியும் பிறக்கணும்? எதுக்கு மறுபடியும் பிறக்கணும்? நான் கிறிஸ்தவனாக இருக்கேன் போதாதா? எங்கள் தாத்தா கிறிஸ்தவர் தெரியுமா உங்களுக்கு? என்ன கோயிலில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? கோயிலில் தான் எனக்கு பேர் வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த கோயிலில் தான் நாங்கள் மெம்பர் தெரியுமா உங்களுக்கு? என்னென்ன சொல்லுதுன்றீங்க? இது விளங்க வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. அதாவது என்ன சொல்லுது, எனக்கு என்னது, நான் 4 தலைமுறையாக இருக்கிற கிறிஸ்தவன், நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? அது யாருக்கா சொல்லுங்க, போய் எனக்கு சொல்லாதீங்க மறுபடியும் பிறக்கணும்னு. இயேசு சொல்கிறார், மறுபடியும் பிறவாவிட்டால், எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எத்தனை தலைமுறை கிறிஸ்தவனாலும் சரி, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கிறது மட்டும் இல்லை, காண கூட மாட்டேன்றார். ஹலோ, நான் நோ சான்ஸ் ஆஃப் ஈவன் சீயிங். அப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையே பார்க்கல. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு சோஷியல் ரிலீஜியஸ் லைஃப்பை பார்த்துருக்குறாங்களே ஒழிய கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறத பார்க்கவே இல்லை. எத்தனை பேர் இப்போ கேட்குறீங்க? நல்லா கேட்டுட்டு வர்றீங்க, கிளாரிட்டி வரணும், அதுக்காக தான் சொல்கிறேன். நான் கேட்குறான், நான் எப்படி முதிர் வயதாக இருக்கிற ஒருவன் எப்படி மறுபடியும் போய் சொல்கிறான், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கிறது எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றான். சொல்கிறான், திருப்பி 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு, இப்போ போய் என் தாயின் கற்பத்தில் நுழைய முடியுமா? திருப்பியும் போய் பிறக்க முடியுமா? அவனுக்கு எப்படி ஒன் ட்ராக் மைண்டு பாருங்கள், வெறும் மாம்சம் பிரகாரமாக என்றான். அவனுக்கு ஆவிக்குரிய சிந்தனை வரவே மாட்டேங்குது. ஆவிக்குரிய பிரகாரமாக யோசிக்கவே அவனால் முடியல, வெறும் மாம்ச பிரகாரமாக யோசிக்கிறான். அப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். ஏன்னா அவன் அதிசயப்படுறான், என்ன பார்த்து மறுபடியும் பிறக்கணும்னு என்ன சொல்கிறீரு அப்படின்னு. பல விதத்தில் அதிசயம் நினைக்கிறான் அவனுக்கு. நான் ஒரு யூதன், நான் ஒரு பரிசேயன், நான் யோகியன், என்னை பார்த்து மறுபடியும் எனக்கு என்னத்துக்கு அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் எனக்கு வயசாகிடுச்சு, நான் எப்படி திரும்ப போய் பிறக்கிறது? பல விதமாக அவன் யோசிக்கிறான். சொல்கிறார், அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இவ்வளோ சொல்கிறாரு. இவ்வளோ சொன்ன பிறகு 9ஆம் வசனத்தில் 50 பாருங்கள். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும்? ஆளப்படல, சுத்தமாக விளங்கலை. நீங்கள்லாம் இன்றைக்கி வந்து டக்குன்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க, சொன்னால் விளங்குது. அவனுக்கு சுத்தமாக இவைகள் எப்படி ஆகும்? ஹவு கேன் தீஸ் திங்ஸ் பி? இவைகள் எப்படி ஆகும் அப்படின்றான். ஏன் அப்படி பிரச்சனை அவனுக்குன்னா, அவன் வெறும் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், ஆவிக்குரிய காரியங்களை அவன் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கும் எந்த சாதாரண ஒரு இயற்கை மனிதன், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான். நீங்கள் யாருக்கா சுவிசேஷம் சொல்ல பார்த்துருக்கீங்களா?
நீங்கள் ஏதாவது நல்ல பிரசங்க கேட்டுட்டு அல்லது நல்ல பைபிளை வாசிட்டு ஒரு புக்கை வாசிட்டு ஏதோ ஒரு சத்தியத்தை கண்டுபிடிச்சிட்டு இதை கொண்டு போய் சொல்லலாம். நல்லா எவ்வளோ பக்காவாக சொல்லியிருக்குது, எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குதுன்னு போய் சொன்னீங்கன்னா நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக சொல்லிகிட்டு இருப்பீங்க. அவன் என்ன கேட்பான் தெரியுமா? ஒரு தயிர் வடை ஆர்டர் பண்ணலாமாப்பா? ஆட கடவுளை, அவனுக்கு தயிர் வடை அவ்வளோ பெரிய விவகாரமாக இருக்குது. அவன் மனதெல்லாம் திங்கிறதுலேயும் அதுலேயும் தான் இருக்குது. ஏன்னா மாம்சீகம் அதான், அவ்வளோதான். அதுதான் விளங்குது, அதைத்தான் ருசிக்க முடியுது, அதைத்தான் பாராட்ட முடியுது, அதைத்தான் அதில் தான் லயிக்க முடியுது, அதில் தான் ஆசை இருக்குது, அதில் தான் விருப்பம் இருக்குது. இந்த ஆவிக்குரிய காரியங்களில், இப்படிப்பட்ட காரியங்களில், உயர்ந்த காரியங்களில் விருப்பமோ நாட்டமோ கிடையவே கிடையாது. இது பல விதத்தில் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டிலே பார்க்கலாம். கிறிஸ்தவ பேர் கொண்ட மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வமும் அதுவும் வசனத்துலேயும் கடவுளுடைய காரியங்கள் இருக்கிறது அவங்களுக்கு சொத்தமாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்குள்ள வெறும் ஜென்ம சுவாபம் தான் இருக்குது. அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. மறுபடியும் பிறவாததுனால வெறும் ஜென்ம சுவாபம் தான் இருக்குது. அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியாது, பாராட்டவே முடியாது. அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஜென்ம சுவாபமான மனுஷனும் 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால் அவைகள் அறியவும் மாட்டான். ஆவிக்குரிய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அது அவனுக்கு பைத்தியமாய் தோணுமா? அது அவனுக்கு பைத்தியமாய் தோணும். கடவுளை நம்புகிறவன் பைத்தியக்காரன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு அது பைத்தியமாய் தோணும். ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் அவனால் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. சயின்ஸ் ஆராய முடியும், மேத்தமேட்டிக்ஸ் ஆராய முடியும், மற்ற காரியங்கள் ஆராய முடியும். இதை ஆராய அவனுக்கு முடியாது. ஏன்னா அந்த ஆவிக்குரிய இது இல்லை, அவன்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது. அதுக்கு தான் மறுபடியும் பிறக்க வேணும். இது பிறக்காமல் அப்போ எப்படி தேவனோட ஐக்கியம் கொள்ளுகிறது, தேவனோட எப்படி பேசுறது, தேவனோட பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறான்? அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளாதவன் என்ன பண்ணுறான்? கர்த்தர் அங்கே தான் இருக்காரு, ஆனால் அவனுக்கு தெரியல. அவருடைய பிரசன்னம் அங்கே தான் இருக்குது, ஆனால் அவருக்கு விளங்கலை. அவனுக்கு விளங்கலை. நாம் அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம், அவனால் அதை அனுபவிக்க முடியல. அவனுக்கு அது விளங்கவே இல்லை. அது எப்படி இருக்குதுன்னா, காது சுத்தமாக செவிடானவன் சிறந்த இசையமைப்பாளருடைய இசையை போட்டு ரசிக்க முயற்சித்தா அப்படி இருக்கும். வேண்டிதான் ஒன்றும் கேட்காது. மற்றவெல்லாம் பாருங்கள், ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, ஒருத்தனுக்கு கேட்கலன்னு வைங்க, அது 9 பேருக்கு கேட்குது. அவன்லாம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அவன் காலை ஆட்டுறதும் தலையை ஆட்டுறதும் கையை ஆட்டுறதுமா இருப்பான். இவன் என்ன நினைப்பான்? 9 பேரையும் பைத்தியக்காரனுங்க. எதுக்கு தலையாட்டுறான், எதுக்கு காலாட்டுறான், எதுக்கு கையை எப்படி இப்படின்றான், எதுக்கு தாளம் போட்டுட்ருக்கிறான், என்ன நடக்குது, ஒன்றுமே நடக்காதுக்கு என்னத்தையும் ஆட்டிகிட்டு இருக்கிறானே அப்படின்னு தான் யோசிப்பான். அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது. ஏன்னா காது கேட்காதவனுக்கு மியூசிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல் தான் கண்ணு தெரியாதவன் ஒரு அழகான காட்சியை பார்த்து ரசிக்க முடியாது. நீங்கள்லாம் போனீங்கன்னா கொடைக்கானலில் காரை நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி நின்று ஒரு 15 நிமிஷம் வரவே மாட்டீங்க, இப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. கண்ணு தெரியாத ஆள் ஒருத்தன் காரில் இருந்தால் வாங்கப்பா போகலாம், என்ன சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்கப்பா, நேரம் ஆகுது. ஏன்னா அவனுக்கு இது பாராட்டவே முடியாது, அவனுக்கு இதனுடைய ரசனையை வழங்காது. நீங்கள் என்னதான் விலைக்கு சொன்னாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவனுடைய உலகம் இருளில் இருக்குது, அவனுக்கு விளங்கவே முடியாது. இது ஆவிக்குரிய விதத்தில் அப்படி இருக்குமோனா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது விளங்கிக்குவீங்க நீங்கள், ஏன் ஜனங்க அப்படி இருக்கிறாங்கிறது. நிறைய பேர் அப்படி பார்ப்பீங்க நீங்கள். ஆவிக்குரிய விதத்தில் என்ன தான் நீங்கள் கடவுளுடைய பிரசனமே அங்கே இறங்கினா கூட இவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இவனுங்கெல்லாம் பைத்தியக்காரனுங்க, இது என்ன இது எனக்கு ஒன்றும் விளங்கலை அப்படிம்பா. ஒரு அம்மா பாருங்கள் சொல்லுது, எப்போ பார்த்தாலும் என்னங்க ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பைபிள் எடுத்துன்னு கோயிலுக்கு கிளம்பிடுறான். தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன், என்ன நடக்குதுங்க? அவன் ஞாயிற்றுக்கிழமையான கோயிலுக்கு பைபிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுறான் அவன் அப்படின்னுது. ஒரு நாள் தான் இருக்குது, அந்த ஒரு நாளில் வீட்டிலேருந்து கொஞ்சம் கூட மாட உதவி செய்யக்கூடாதா, என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா? காலையில் எந்திரிக்கிறான், குளிக்கிறான், பேண்ட்டு சட்டையை மாட்டுறான், பைபிளை தூக்குறான், ஓடுறான், ஒவ்வொன்றும் ஓடுறான். எங்கடா போகிறேன்னா அங்கே தான் போகிறேன்றான். அப்படி என்ன நடக்குது சார்? இங்கே நாங்களும் தான் இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்றாங்க. நாங்கள் காலையில் இருந்தோன்னு கொஞ்சம் ஜாஸ்தி தூங்குறோம், ஞாயிற்றுக்கிழமை
எதுக்கு அவசர அவசரமாக குளிக்கணும், எதுக்கு பேண்ட் சட்டையை மாட்டணும், எதுக்கு ஓடணும், எதுக்கு இவ்வளோ பணம் செலவழிக்கணும்? அப்புறம் வந்தாலும் ராத்திரியெல்லாம் பைபிள் வாசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். ரொம்ப லேட்டாக ஏன் பைபிள் வாசிக்கிறான்? எங்களுக்கும் பைபிள்லாம் தெரியுங்க, நாங்களும் அப்பப்போ போகிறோம் கோயிலுக்கு. இது மாதிரி இருக்கக்கூடாது. சும்மா கோயில் போயிட்டு வர்றது, சும்மா பைபிள் வாசிக்கிறது. நான் சொன்னேன், ஏம்மா இதுக்கு முன்னால் எப்படி இருந்தான்? சும்மா சினிமா போயிட்டு வந்தான், ஊரை சுற்றிட்டு வந்தான், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி வந்தான். அது எல்லாம் ஓகே உங்களுக்கு, அது நார்மல். அப்போ ஒன்றும் கம்ப்ளைண்ட்டே பண்ணலையே. பையன் வெளியே போயிருக்காரு, சினிமாவுக்கு போயிருக்காரு, ஊரை சுற்றிட்டு இருக்கிறாரு, உலா வந்துக்கிட்டு இருக்கிறாரும்பீங்க. இது போனோடனே விளங்கல அந்த அம்மாவுக்கு. கிறிஸ்தவம்மா ஏன் இப்படி பண்ணுறான்? ஏன்னா பேர் மேரி, கிரேஸு, ரோஸு எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்ன ஜென்ம சுவாபம் விளங்கல. இவனுக்கும் விளங்கல பாருங்க. அதான் இயேசு சொல்கிறாரு, அவன்கிட்ட சொல்கிறாரு பாருங்க 6ஆம் வசனத்தில், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது. என்ன சொல்கிறாரப்பா, நீ வெறும் மாம்சம், ஆவியே விளங்க மாட்டேங்குது உனக்கு. நீ மாம்சத்தினால் பிறந்தவன் வெறும் மாம்ச பிண்டம் மாதிரி இருக்கிற, அவ்வளோதான். சாப்பிட்றது, போகிறது, தூங்குறது, அவ்வளோதான் விளங்குது உனக்கு. சரீரப்பிரகாரமான காரியம் தான் விளங்குது, ஆவிக்குரிய காரியம் ஒன்றும் உனக்கு விளங்கலை. ஒரு மதத்தில் போதகனாக இருக்கிற, எல்லாம் இருக்கிற, ஆனால் ஆவிக்குரிய காரியம் உனக்கு விளங்கலை. அந்த மாம்ச லெவல்லேருந்து மேலே ஆவிக்குரிய லெவலுக்கு உன்னால் போக முடியலையன்றார். ஏன்னா மாம்சத்தினால் பிறந்தது மாம்சமாக இருக்கும். ஆவிக்குரிய லெவலுக்கு போகணுன்னா ஆவிக்குரியபடி பிறக்கணும். இல்லைனா இந்த லெவலில் தாண்டவே முடியாது. கடவுளோட எப்படி ஐக்கியம் கொள்வது? முடியவே முடியாது. அதனால தான் மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ மறுபடியும் ஏன் பிறக்கணும்? கடவுளோட ஐக்கியம் கொள்ளும்படியாக. இன்னொன்று, மறுபடியும் ஏன் பிறக்கணும்னா, தேவனுடைய ராஜ்யம் அதனுடைய தன்மை அப்படிப்பட்டது. ஆகவே நான் மறுபடியும் பிறந்தாக வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? எல்லாரும் அதில் நுழைய முடியாது. இப்போ ஒரு ஊரில் இருக்கிறோம், ஒரு நாட்டில் இருக்கிறோன்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும். அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு தான் இருக்க முடியும், அதுக்கு இணங்கி தான் இருக்க முடியும். நான் எப்படி வேணா இருப்பேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாம் இருக்க முடியும், அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அதனால போன வாரம் வாஸ்து காரணம் இல்லையா, யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, அக்கிரமக்காரர்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லைன்னு சொல்லியிருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாரும் ஒன்றும் சுதந்திரிக்க முடியாது. அதனால தான் மறுபடியும் பிறக்கணும். நான் இருக்கிறபடியே தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இருப்பேன், ஏன் இஷ்டம் இல்லை, இது அவர் ராஜ்யங்க. இது அவர் தான் டிசைட் பண்ணணும் எப்படிப்பட்ட ஆள் உள்ளே வரலாம், எப்படிப்பட்ட ஆள் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஆளுக்கு இங்கே ப்ரிவிலேஜஸ் இருக்குது, எப்படிப்பட்ட ஆளுக்கு இங்கே சலுகைகள் கொடுக்கப்படுது, ஆசீர்வாதம் கொடுக்கப்படுறது. அவர் தான் தீர்மானிக்கிறாரு. அதை ஒத்துக்கிட்டு தான் உள்ளே வர முடியும், அது ஒத்துக்கிட்டு தான் இங்கே இருக்க முடியும். அப்படி தான் அது தேவனுடைய ராஜ்யம். இயேசு எல்லா கனம் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரே, நீர் ஜெயித்தீர். இயேசு மகத்துவ வல்லவரே, நாமம் மேலானதே, நீர் ஜெயித்தீர். திரும்ப பாடுவோம். இயேசு எல்லா கனம், இயேசு எல்லா கனம் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரே, நீர் ஜெயித்தீர். இயேசு மகத்துவ வல்லவரே, உம் நாமம் மேலானதே, நீர் ஜெயித்தீர். ஏகசுதன் பிதாவின் பார்வை
பாவம் போக்கி சாவை வென்றெழுந்தீ. நீ ஜெயித்தீ, அனைத்தையும் ஜெயித்தீ. சகல அதிகாரமும் ஜெயமும் உம்முடையது. சகல அதிகாரமும் ஜெயமும் உம்முடையது. இயேசு எல்லா கனம் மகிமை துதிக்கும் பாத்திரரே. நீர் ஜெயித்தீர்,